நிதி ஆயோக் கூட்டத்தில் 5 நிமிடங்கள் மட்டுமே பேச முடிந்தது. அதன் பின் தனது மைக் ஆஃப் செய்யப்பட்டது என்றும் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வெளிநடப்பு செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் மம்தா பானர்ஜி கூறியது பொய் என பதிலடி தந்திருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இதன் பின்னணி என்ன? பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக்கின் 9வது ஆட்சிக்குழு கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியது. இதில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் மற்றும் பல்வேறு மாநில முதல்வர்கள் கலந்து கொண்டனர். 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவது குறித்து இந்த கூட்டம் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வளர்ப்பதையும் திட்டங்களை வழங்குவதற்கான வழிமுறைகளை வலுப்படுத்துவதன் மூலம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதுதான் இதன் நோக்கம். 2024 மத்திய பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆட்சி புரியும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி அம்மாநில முதல்வர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தனர். குறிப்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின், கர்நாடக முதல்வர் சித்தராமையா, கேரள முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருந்தனர். இந்த நிலையில் எதிர்க்கட்சியின் குரலாக கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கூறியிருந்தார். இந்த நிலையில் இன்று அந்த கூட்டத்திலும் அவர் பங்கேற்றிருந்தார். ஆனால் கூட்டத்தில் பாஜக கூட்டணியில் இருக்கும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு அதிக நேரம் பேச வாய்ப்பு வழங்கியதாகவும் மம்தாவுக்கு வெறும் 5 நிமிடங்கள் மட்டுமே வாய்ப்பு கொடுத்ததாக குற்றச்சாட்டை முன்வைத்து அவர் கூட்டத்தில் இருந்து வெளியேறியிருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா பானர்ஜி, நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசும்போது மாநில அரசுகளை மத்திய அரசு பாரபட்சமாக நடத்தக்கூடாது என கூறினேன். தொடர்ந்து பேச விரும்பினேன். ஆனால் 5 நிமிடம் மட்டுமே பேச அனுமதித்தார்கள். எனக்கு முன் பேசியவர்கள் 10 முதல் 20 நிமிடங்கள் வரை பேசினார்கள். எதிர்க்கட்சிகள் தரப்பில் நான் மட்டுமே பங்கேற்றேன். இருந்தும் என்னை பேச அனுமதிக்கவில்லை. நான் பேசிக்கொண்டிருந்த போதே எனது மைக்கை ஆஃப் செய்து விட்டார்கள். ஏன் என்னை தடுத்தீர்கள்? ஏன் பாரபட்சம் காட்டுகிறீர்கள் என்றேன். இந்த கூட்டத்தில் நான் பங்கேற்றதற்காக நீங்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். மாறாக உங்கள் கட்சிக்கும் உங்கள் அரசாங்கத்திற்குமே அதிக வாய்ப்புகளை கொடுக்கிறீர்கள். எதிர்க்கட்சிகள் தரப்பில் நான் மட்டுமே பங்கேற்ற போதும் நீங்கள் என்னை பேசவிடாமல் தடுக்கிறீர்கள். இது வங்கத்தை மட்டுமல்ல, அனைத்து பிராந்திய கட்சிகளையும் அவமதிக்கும் செயலாகும் என தெரிவித்தார். மம்தா பானர்ஜி புறக்கணிக்கப்பட்டதற்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவர், இதுதான் கூட்டாட்சியா? ஒரு மாநில முதலமைச்சரை நடத்தும் முறை இதுதானா? எதிர்க்கட்சிகளும் ஜனநாயகத்தின் அங்கம் என்பதையும் அவர்களை எதிரியாக பார்க்க கூடாது என்பதையும் மத்திய பாஜக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என தனது கண்டனத்தில் கூறியிருக்கிறார். ஆனால் மம்தா பானர்ஜி கூறியிருப்பது முற்றிலும் பொய் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கமளித்திருக்கிறார். இதுகுறித்து கருத்து தெரிவித்திருக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஒவ்வொரு மாநில முதல்வருக்கும் குறிப்பிட்ட நேரம் வழங்கப்பட்டது. அது ஒவ்வொரு முதல்வரின் மேசையின் முன்பு இருந்த திரையில் காட்டப்பட்டது. தனது மைக் அணைக்கப்பட்டதாக மம்தா பானர்ஜி ஊடகங்களில் கூறியிருந்தார். ஆனால் அது முற்றிலும் பொய்யானது. பொய்யை அடிப்படையாக கொண்டு ஒரு கதையை உருவாக்கி இருக்கிறார். இதன் பின்னணியில் உள்ள உண்மையை அவர் பேச வேண்டும் என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இப்படியாக எதிர்க்கட்சி, ஆளும் கட்சி தலைவர்கள் மாற்றி மாற்றி குற்றச்சாட்டை முன்வைப்பது அரசியலில் பேசுபொருளாகியுள்ளது.